நம்ம தஞ்சையில் உங்களோட எல்லா டிராவல் நீட்ஸுக்கும் ஒரே சொல்யூஷன் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ட்ராக்கால் டாக்ஸி. இது நம்ம ஒரு டாக்ஸி, நமக்கான டாக்ஸி. அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே முடிகொண்டான் கிராமத்தில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் மது அரியா மாண்பாளர்கள் 133 பேருக்கு மாமனிதர் விருது வழங்கினார். மது அரியா மாண்பாளர்களை 1997 முதல் கண்டறிந்து பல கள ஆய்வு செய்து வரலாறு மீட்பு குழுவினர் காலம் கனியும் வரை பொறுத்திருந்து கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி தன் வாழ்நாளில் மது அரியா மாண்பாளர்கள் 12 மணி நேரத்தில் இணைய வழியாக விண்ணப்பத்தை பதிவேற்றம் செய்ய அழைப்பு விடுத்தனர். அழைப்பு விடுத்த சில மணி நேரங்களிலேயே ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் வரப்பெற்று அவற்றை முறையாக ஆய்வு செய்து ஏப்ரல் 27ஆம் தேதி அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே உள்ள முடிகொண்டான் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலில் இருந்து விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள், வாழ்த்துரையாளர்கள் மற்றும் விருதாளர்கள் வள்ளுவன் கூறிய உளவே தலை எனும் விவசாயிக்கு முக்கியம் தந்த காரணத்தின் அடிப்படையில் ஊருக்கே சோறு கொடுக்கும் உழவனின் பெருமையை அனைவரும் அறியும் வகையில் பச்சை துண்டினை பரிவட்டம் கட்டி பாரம்பரிய இசைக்கருவிகளான பறை இசை, தவில் மேளதாளத்துடன் பள்ளி மாணவர்களின் சிலம்பாட்டத்துடன் சிறப்பான வரவேற்பு ஊர்வலம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் அமுதா அவர்கள் கலந்து கொண்டு முதல் பரிவட்டத்தை கலந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு பாரம்பரிய உடையில் ஆண்கள் வேட்டி சட்டை மற்றும் பெண்கள் பருத்தியாலான புடவை கட்டி ஊர்வலம் துவக்கி வைத்தார். பச்சை தூண்டில் பரிவட்டம் கட்டி நடைபெற்ற ஊர்வலத்தில் டெல்லி, பாண்டிச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழகத்தில் உள்ள அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், கடலூர், தர்மபுரி, நாமக்கல், ராமநாதபுரம், வேலூர், திருவாரூர், சிவகங்கை, திண்டுக்கல், திருநெல்வேலி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்ட மக்கள் கலந்து கொண்டு ஊர்வலமாக கம்பீரத்துடன் வந்தனர். ஊர்வலம் முடிகொண்டான் மாரியம்மன் கோவிலில் இருந்து புறப்பட்டு விழா நடைபெறும் இடத்திற்கு வந்தபோது வானம் மழை பொழிந்து வரவேற்றது. அனைவருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. விழா துவங்கும் முன் முடிகொண்டான் கிராமத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. பின்னர் பரதநாட்டியத்துடன் வரவேற்பு நடனம், யோகா, வள்ளுவப்பா உள்ளிட்ட பறை இசையுடன் நிகழ்வு துவங்கி பச்சை மனிதர் மருத்துவர் தங்க சண்முக சுந்தரம் எழுதிய சுழியத்திற்குள் எண்களும் எழுத்துக்களும் என்ற நூலினை தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் அமுதா வெளியிட்டார். முதல் பிரதியை மீனாட்சி ராமசாமி கல்லூரி நிறுவனங்களின் தாளாளர் ரகுநாதன், AKM IAS அகாடமி நிறுவனர் கதிர் கணேசன், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக அரிய வகை கையெழு ஓலைச்சுவடி துறை இணை பேராசிரியர் ஆதித்தன், வேப்பந்தட்டை அரசு கலைக்கல்லூரி முதல்வர் சேகர், அரியலூர் அரசு கலைக்கல்லூரி தமிழ் ஆய்வுத்துறை பேராசிரியர் தமிழ்மாறன் உள்ளிட்டோர் பெற்றுக்கொண்டார். நூலை பற்றிய பகுப்பாய்ப்பினை அரியலூர் அரசு கலைக்கல்லூரி தமிழாய்வுத்துறை பேராசிரியர் தமிழ்மாறன் எடுத்து கூறி பள்ளி கல்வி பயிலும் மாணவர்களை எளிதாக எழுதிட உதவும் நூல் ஊக்குவிக்கும் முறைகளை கொண்டது என கூறினார். பின்னர் வான் மலையை பற்றிய பாடலை இசைக்கவிஞர் வீரமணி இசைக்குழுவினர் பறை இசையுடன் தவில் மேளத்துடன் அரங்கேற்றினர். பின்னர் தன் வாழ்நாளில் மதுபோதை பழக்கங்கள் இல்லா மாண்பாளர்கள் 133 பேருக்கு மாமனிதர் விருது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் அமுதா அவர்களால் வழங்கப்பட்டது. மாமனிதர் விருது பெற்ற அனைவருக்கும் பச்சை நிற பருத்தி துண்டினால் பரிவட்டம் கட்டப்பட்டு மாமனிதர் பதக்கம், கல் உரல், பருத்தியாலான துணைப்பை வழங்கப்பட்டது. அனைவரும் கவனத்தையும் ஈர்த்தது. பின்னர் திரைப்பட பாடலாசிரியர் மருதகாசி பேரன் மதன்குமார், கீழப்பழுவூர் மொழிப்போர் தியாகி சின்னசாமி மனைவி கமலத்தாம்மாள், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையிலான இந்தியா விடுதலை பெற போராடிய இந்திய தேசிய இராணுவ படை சேர்ந்த தியாகிகள்
திருச்சி மாவட்டம் சீதேவி மங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த நல்லதம்பி குடும்பத்தினருக்கு, நாமக்கல் கவிஞர் குடும்பத்தினருக்கு, தியாகி சுப்பையா குடும்பத்தினருக்கு, புவியியல் அறிஞர் செம்பியக்குடி சந்திரசேகர் வேளாண் எந்திரவியல் ஞானி விருதினை, நரசிம்மன் செம்பியன் மாதேவி கலைஞானி விருதினை, மருததுரை நாட்டிய பேரொளி கிருபாதேவி உள்ளிட்ட 71 பேருக்கு செம்பியன் மாதேவி பேராளுமை விருது, மாமன்னன் ராசராசன் ராஜேந்திரன் மண் காப்பாளன் விருது, அரணாளன் விருது வழங்கப்பட்டது. 100% நெகிழி பயன்பாட்டில்லாத உலகை படைக்க விழாவில் கலந்து கொண்ட விருந்தாளர்கள் அனைவருக்கும் துணிப்பை வழங்கப்பட்டது. சில்வர் டம்ளர் பயன்படுத்தி மழைநீர் வழங்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சீரக சம்பா அரிசியில் காய்கறி உணவு வழங்கப்பட்டது. மேலும் காலை உணவாக கேழ்வரகு கூழ், முளைகட்டிய பயிர் வழங்கப்பட்டது. மேலும் சோழ, சேரர், பாண்டிய மன்னர் கால நாணயங்கள், பணத்தாள்கள், கற்கால கருவிகள் உள்ளிட்டவை கண்காட்சி நடத்தப்பட்டது. முன்னதாக வரலாறு மீட்புக்குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் தங்க சண்முகசுந்தரம் முன்னிலையில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் அமுதா அவர்கள் கண்காட்சியை திறந்து வைத்தனர். இந்நிகழ்விற்கான ஏற்பாடுகளை வரலாறு மீட்புக்குழு செய்திருந்தது. இந்நிகழ்ச்சிக்கு வரலாறு மீட்புக்குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பச்சை மனிதர் மருத்துவர் தங்க சண்முகசுந்தரம் தலைமை தாங்கினார். விழாவிற்கு செங்கை சிலம்பு பேராசிரியர் பாலசுப்பிரமணியன் வரவேற்புரை ஆற்றினார். விழாவில் சோபனா பன்னீர்செல்வம், முகுந்தன், பொறியாளர் கார்த்திகேயன் நன்றியுரை ஆற்றினார். இந்நிகழ்ச்சியினை நெறியாழ்கை திருப்பதி ஆசிரியர் செங்குட்டுவன் மற்றும் வைஜெயந்தி அவர்கள் செய்திருந்தனர். இந்நிகழ்வில் வரலாறு மீட்புக்குழு இணை ஒருங்கிணைப்பாளர் வரதராசன், ஈரோடு தவசிமணி, தஞ்சை மகேஸ்வரி, திருச்சி விஜயகுமார், வீரமணி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். நம்ம தஞ்சையில் உங்களோட எல்லா டிராவல் நீட்ஸுக்கும் ஒரே சொல்யூஷன் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ட்ராக்கால் டாக்ஸி. இது நம்ம ஒரு டாக்ஸி, நமக்கான டாக்ஸி.